அஸ்ஸலாமு அலைக்கும். ரவை கீர் பாயாசம் எப்படின்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர் பால் ஊற்றி காய வச்சுருக்கோம். இந்த சைடு ரவை நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அந்த சைடு வந்து முந்திரி, கிஸ்மிஸ்ஸு, சாரா பருப்பு எல்லாமே வறுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், சாரா பருப்பு 3ஐயும் வறுத்து வச்சாச்சு. ஏலக்காய் தட்டி வச்சுருக்காங்க. இது சேமியா வறுத்தது. பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ரவையை போட்டுக்கலாம், கொஞ்சம் சேமியாவும் போட்டிருக்கோம். ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 2 டம்ளர் போட்டிருக்கோம் நாங்கள். லைட்டாக சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பால் பவுட்ரு நம்ம 10 ரூபா பால் பவுட்ரு கரைச்சி அப்படியே 1 டம்ளர் ஊற்றுறோம். நல்லா தண்ணியாக காய்ச்சிக்கணும். தண்ணி கூட நீங்கள் காய வச்சு கூட லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா பருப்பையும் போட்டுருவோம். ஏலக்காய் தூள், நல்லபடியாக செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.